வாங்க உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நம்ம நினைக்கிற மாதிரி பாப்பாவுக்கு வந்தது சாதாரண மயக்கம் இல்ல. அந்த குழந்தைக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நிச்சயமா பாப்பாக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? பாப்பாவோட ஃபுல் பாடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. அவளுக்கு ஆக்சுவலா ஹார்ட்ல ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹார்ட்ல ஹோல் இருக்கு. குழந்தைக்கு இப்ப நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்பவே. அனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவ எப்படியாவது குணமாகணும். ஆபரேஷன் பண்ண அனுவை குணப்படுத்திட முடியும் இல்ல? இது உடனே பண்ணக்கூடிய மைனர் ஆபரேஷன் இல்லம்மா. பேஷண்ட் சின்ன குழந்தை. 2-3 நாளைக்கு மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் எப்ப பண்ணலாம்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். டாக்டர், உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்லாம் சொல்லிட முடியாது. ஆபரேஷன் பண்ணா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைக்கு நல்லது. இந்த ஆபரேஷனுக்கு குறைஞ்சது 7-8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நீங்க உடனே ஆபரேஷனுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு எதுவும் ஆகாம நம்ம காப்பாத்திடலாம். பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உடனடியே ஆபரேஷனுக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா, பணம் இருக்குன்னா இப்போதைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டிடுங்க. ஏன்னா மெடிசன்லாம் கொஞ்சம் வர வைக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி குழந்தைய மானிட்டர் பண்றதுக்காக ஒரு 2 நாள் கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எப்போ ஆபரேஷன் பண்ணலாங்கிறத நாங்க டிசைட் பண்றோம். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். நாங்க பே பண்ணிடுறோம். சரி ஓகே. வா. ஏன் எழில், ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? நிம்மதிங்கிற ஒரு வார்த்தை நம்ம அகராதிலேயே கிடையாதா? சந்தோஷங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாதா? இங்க பாரு, நீ அப்படி யோசிக்காத. கடவுள் நமக்கு வர பிரச்சனைகளை பெருசாகிறதுக்கு முன்னாடியே காட்டுறாருன்னு நினைச்சுக்கோ. ஒருவேளை அணுவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது இப்ப தெரிய வராம ஃபியூச்சர்ல தெரிய வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருந்தா என்ன பண்ணிருப்போம்? நாம ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. அதான் ஆபரேஷன் பண்ணிட்டா அணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. நீ கவலைப்படாம இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த துரோகமோ கெடுதலோ பண்ணதே இல்லை. இருந்தும் அந்த கடவுள் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாருன்னா அதுல இருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாரு. அது மூலமா அணுவை நாம காப்பாத்திடலாம். இப்போ இந்த விஷயத்த மூர்த்தி கிட்டயும் அன்னைக்கிட்டயும் எப்படி சொல்லுவேன்? அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். எப்படி எழில், குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? கயல், இப்ப இந்த விஷயத்த சொன்னா அவங்களால தாங்கிக்க முடியாத. குழந்தைக்கு ஆபரேஷன் முடிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அதான் பெட்டர்னு எனக்கு தோணுது.
மேடம் பாப்பா கண்ணு முடிச்சிட்டா நீங்க போய் பார்க்கலாம் 2 days டாக்டர் சொன்ன மாதிரி பாப்பாவை மானிட்டர் பண்ணணும். நீங்க எங்கே வச்சு பாத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்ல வீட்ல இருந்துட்டு தேவைப்படும் போது ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஓகே தானே டாக்டர் சொல்ல சொன்னார் மேம். கயல், நாம இங்கேயே வச்சு பாத்துக்கலாம். இல்ல எழில், குழந்தை இங்க இருந்தா வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது? அதனால வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்போ செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே. டாக்டர் மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோங்க.